ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேஜ் நம்பர் 10ல் இருக்க தெர்மோடைனமிக் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலாஜி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஸ் வி டிஸ்கஸ்ட் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் ஃப்ரம் த ஆக்சைட்ஸ் கேன் பி கேரிட் அவுட் by using different reducing agents. For example, consider the reduction of metal oxide MXOY. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தெர்மோடைனமிக் பிரின்சிபல்ஸ் வச்சு நம்ம மெட்டலாஜி கான்செப்ட் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஒரு மெட்டல் ஆக்சைட்ஸை ஒரு மெட்டலாக நம்ம ரெடியூஸ் பண்ணி கொண்டு வர போகிறோம். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன எடுத்திருக்காங்கன்னா, மெட்டல் ஆக்சைடு MOO, எம்மை எக்ஸாவோ ஒய்யை ஓ ஒய்யாவோ எடுத்துக்கிறாங்க. இதை ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு மெட்டல் தனியாகவோ ஆக்சிஜன் தனியாகவோ கிடைக்கிது. ஸோ அதுதான் மெட்டல் தனியாக கிடைக்கிது, ஆக்சிஜன் தனியாக கிடைச்சிருக்கு. இந்த ஈக்குவேஷனை நம்ம 1ன்னு எடுத்திருக்காங்க. இப்போ இந்த ப்ராசஸே என்னென்னா, மெட்டல் ஆக்சைட்ஸை மெட்டலாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த above reactions may be carried out with carbon. In case reducing agent carbon may be oxidized to either carbon monoxide or carbon dioxide. அதாவது இந்த ரியாக்ஷனை பேஸ் பண்ணி கார்பன் வச்சு ரிடக்ஷன் பார்க்குறாங்க. கார்பன் ஆக்சிடைஸ் பண்ணும்போது அது கார்பன் மோனாக்சைடும் கொடுக்கும், அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடும் கொடுக்கும். இப்போ பாருங்கள், ஒரு கார்பனை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு இங்கே கொடுக்குது, அதே மாதிரி கார்பனை ஒரு ஆக்சிஜன் ட்ரீட் பண்ணும்போது கார்பன் மோனாக்சைடு கொடுக்குது. ஸோ இது ஈக்குவேஷன் 2ஆவோ இது ஈக்குவேஷன் 3ஆவோ எடுத்திருக்காங்க. ஸோ கார்பன் கார்பன் மோனாக்சைடாவோ கார்பன் டை ஆக்சைடாவோ ரெடியூஸ் ஆகும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ கார்பன் மோனாக்சைடை நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டாக சூஸ் பண்ணோன்னா, அப்போ கார்பன் மோனாக்சைடு ஆக்சிடைஸ் ஆகி நமக்கு கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கும். ஸோ இதை ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கிட்டாங்க. ஸோ நமக்கு என்னன்னா, நம்ம ஒரு மெட்டல் ஆக்சைட்ஸை மெட்டலாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் தேவை. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மெட்டல் ஆக்சைட்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் தேவை. அந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன் இருக்குது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் செலக்டட். எதை பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணணும்னா, ஒரு தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டை சூஸ் பண்ணணும். ஒரு டிபெண்ட்ஸ் ஆன் மெட்டலோட நேச்சரை டிபெண்ட் பண்ணி ரெடியூசிங் ஏஜென்ட் இருக்கும். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தெர்மோடைனமிக் கன்சிடரேஷனில் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜின்னு சொல்லிட்டு ΔG கொடுத்துருக்காங்க. ஜினா ஃப்ரீ எனர்ஜி, சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜினா ΔG. ஸோ இதில் எப்பயுமே நெகட்டிவாக இருக்கணும். ΔG ஷுட் பி நெகட்டிவ். அது நெகட்டிவாக இருக்கும் போது தான் அந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக இருக்கும். ஸ்பான்டேனியஸ்னால் நம்ம எந்த ஒரு எஃபிஷியன்சியும் கொடுக்காம தானாக ரியாக்ஷன் நடக்கும். அதான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ΔG வேல்யூ நெகட்டிவாக இருந்தால் மட்டும்தான் ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தெர்மோடைனமிக்காக பார்க்கும்போது இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இந்த பேராகிராஃப் வாசிக்கிறேன், அப்புறம் புரியும். தெர்மோடைனமிக்கலி ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு ஈக்குவேஷன் 1 வித் கிவன் reducing agent equation 2, 3 or 4 can occur if the free energy change for the coupled reactions. Equation 1 and 2 are 1 and 3, 1 and 4 is negative. Hence the reducing agent is selected in such way that it provides a large negative ΔG value for the coupled reactions. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இதுதான் மெட்டல் ஆக்சைட்ஸ். இது மூணுமே ரெடியூசிங் ஏஜென்ட். நம்ம ஒன்று இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனும் இல்லை செகண்ட் ஈக்குவேஷனும் சூஸ் பண்ணலாம், இல்லைனா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனும் இந்த தேர்ட் ஈக்குவேஷனை சூஸ் பண்ணலாம், இல்லை ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனும் சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கப்புள் பண்ணி நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டை சூஸ் பண்ணலாம். பட் இந்த 3 ரெடியூசிங் ஏஜென்ட்டுமே நெகட்டிவ் தான். 3 ரெடியூசிங் ஏஜென்ட்டுமே நெகட்டிவ் வேல்யூ தான் இருக்குது. ஸோ நம்ம சூஸ் பண்ணுற ரெடியூசிங் ஏஜென்ட் எப்படி இருக்கணும்னா, எந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கு
ரொம்ப லார்ஜாக நெகட்டிவ் வேல்யூ இருக்கோ, லார்ஜ் நெகட்டிவ் வேல்யூ எந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கு இருக்கோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ரொம்ப கம்மியாக நெகட்டிவ் வேல்யூ எந்த ஏஜென்ட்டுக்கு இருக்கோ அதை தான் நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டை நம்ம சூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பேஜ் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் இருக்கும், அதாவது ஒரு கிராஃப் போட்டிருப்பாங்க. எலிகன் டயக்ராம் சொல்லுவாங்க இந்த கிராஃபுக்கு. இதை வந்து ஹெரால்டு எலிகன்னு சொல்லி ஒருத்தர் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். இப்போ நான் நெக்ஸ்ட்டு படிக்கிறேன், அதுக்கப்புறம் அந்த கிராஃப் பற்றி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அந்த தெர்மோடைனமிக் கன்சிடரேஷனில் சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ΔG அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து அதோட எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷனை வந்து நீ +1லே படிச்சிருப்ப தெர்மோடைனமிக் லெசனில். ஸோ சேஞ்சிங் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜினா ΔG = ΔH - T∆S அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இதில் வந்து இந்த எக்ஸ்பிரஷனை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் ΔHன்றது என்தால்பி, சேஞ்ச் இன் என்தால்பி, Tன்றது டெம்பரேச்சர் இன் கெல்வின், ΔS வந்து என்ட்ரோபி சேஞ்ச். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காக இன்னொரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. ΔG0க்கு ஒரு கான்ஸ்டண்ட்டான வேல்யூ இருக்குது. ΔG0 = -RT ln Kp. Rன்றது கேஸ் கான்ஸ்டன்ட், Tன்றது டெம்பரேச்சர், Lnன்றது log base 10ன்னு சொல்லுவாங்க, base 10 அப்படின்னு சொல்லுவாங்க. Kpன்றது ஈக்குபிலியம் கான்ஸ்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து இந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி ஹெரால்டு எலிகம்னு ஒருத்தர் இந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி ΔG0 வேல்யூஸை டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ்க்கு கண்டுபிடிக்க போகிறாரு. டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ்க்கு ΔG0 வேல்யூஸை கண்டுபிடிக்க போகிறாரு. எதுக்காகனா ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸ் பை ட்ரீட்டிங் தி ரிடக்ஷன் அஸ் ஈக்குபிலியம் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இவர் வந்து இந்த எக்ஸ்பிரஷனை வச்சு ΔG0 வேல்யூஸை டிஃப்ரெண்ட் பர்டிகுலர் டெம்பரேச்சர்ஸ் வச்சு கண்டுபிடிக்க போகிறாரு. ஸோ அதுக்காக அவர் ஒரு டயக்ராம் போட்டிருக்காரு. அந்த டயக்ராம் வந்து இந்த கிராஃப் தான். ஸோ ஜஸ்ட் வந்து அவர் எப்படி போட்டிருக்காருன்னா அந்த கிராஃப் வந்து இதுதான் கிராஃப்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டெம்பரேச்சராகவும் ஒய் ஆக்சிஸ் வந்து ΔG0ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு வேல்யூ இப்படி கட் ஆகும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இப்படி கட் ஆகும். அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்லோப் வந்து ΔS, ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்லோப் வந்து ΔS, இன்டர்செப்ட் வந்து ΔHன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த பேராகிராஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. He has drawn plot by consideration the temperature in the x-axis and the standard free energy change for the formation of metal oxides in y-axis. The resultant plot in the straight line with ΔS slope, ΔHS intercept, y-intercept. The graphical representation of various of the standard Gibbs free energy of reaction for the formation of various metal oxides with temperature called elegant diagram. நான் சொன்ன மாதிரி தான் அந்த கிராஃப் எப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த பேராகிராஃபில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுதான் நான் சொன்ன கிராஃபு. இது வந்து கீழே வந்து நெகட்டிவ், இந்த சைடு வந்து டெம்பரேச்சர், எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டெம்பரேச்சரும் ஒய் ஆக்சிஸில் வந்து ΔG0 எடுத்திருக்காங்க. கீழே எல்லாமே வந்து நெகட்டிவ் வேல்யூஸு. 0 வந்து நமக்கு இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன்ஸ்க்கு ஸ்லோப் எப்படி இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி போட்டு காமிச்சிருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் ஃப்ரம் தி எலிகன் டயக்ராம்லேருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க்கில் 3 மார்க்கில் கேட்பாங்க. இந்த 4 பாயிண்ட்டுமே நீ படிக்கணும். 5 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் த மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் ஸ்லோப் இஸ் பாசிட்டிவ். இட் கேன் பி எக்ஸ்பிளைன்ட் as follows. Oxygen gas is consumed during the formation of metal oxides, which result in the decrease in randomness. Hence, ΔS become negative and it makes the term ΔTS positive in the straight line equations. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன், ஒரு மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷனில்
ஃபஸ்ட் ஸ்லோப் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷனில் ஸ்லோப் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா ரீசன் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கேஸ் வந்து கன்சியூம் ஆகுது டூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸ். ஓகேவா, ஒரு மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷனில் ஆக்சிஜன் கேஸ் கன்சியூம் ஆகிறதுனால ஸ்லோப் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸ்லோப் பாசிட்டிவாக இருக்கிறதுனால டிக்ரீஸ் இன் ரேண்டம்னஸ் நமக்கு ரிசல்ட்டாக இருக்குது. டிக்ரீஸ் இன் ரேண்டம்னஸ்னால் ΔS, அதாவது ΔS வந்து டிக்ரீஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ΔS வந்து டிக்ரீஸாக இருக்கும்போது ΔS வந்து பிகம்ஸ் நெகட்டிவ். அப்போ ΔTS வந்து பாசிட்டிவாக மாறிடும் அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷனில் ஸ்லோப் வந்து பாசிட்டிவ். எதனால் அது பாசிட்டிவாக இருக்குன்னா ஆக்சிஜன் கேஸ் வந்து கன்சியூம் ஆகுது டூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸ். அந்த இடத்துல வந்து ΔS வந்து நெகட்டிவாக இருக்கும், ΔTS வந்து பாசிட்டிவாக ஆகும். அது எப்படின்னா இப்போ இதுதான் வந்து ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும். ΔG = ΔH - T∆S. ஸோ ΔS வந்து நெகட்டிவாக மாறுது. இங்கே பாருங்கள், ΔS வந்து நெகட்டிவ்னா இந்த பார்ட் வந்து நெகட்டிவாக மாறிச்சுன்னா அப்போ இந்த பார்ட் வந்து பாசிட்டிவாக மாறிடும். அப்போ T∆S வந்து பாசிட்டிவ்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் ஒரு மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷனில் ஆக்சிஜன் கேஸ் கன்சியூம் ஆகிறதுனால ஸ்லோப் வந்து பாசிட்டிவாக மாறுது, ΔS வந்து நெகட்டிவ். அந்த ΔS நெகட்டிவாக மாறதுனால ΔTS வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாரு. From the graph for the formation of carbon monoxide is a straight line with a negative slope. In case ΔS is positive as 2 moles of carbon gas is formed by the consumption of 1 mole of oxygen gas, it indicates that carbon monoxide is more stable at higher temperature. அதாவது இந்த செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிராஃப் ஃபார்மேஷனில் பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த கார்பன் மோனாக்சைடில் வந்து ஸ்லோப் வந்து நெகட்டிவ் வேல்யூவும் ΔS வந்து பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்குது. அது எப்போ அப்படி இருக்கும்னா இப்போ பாருங்கள், ஒரு கார்பன் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், கார்பன் மோனாக்சைடு. அதாவது இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே 2 போட்டுக்கிறேன். அப்போ கார்பன் இங்கே 2 வரும். ஸோ அதாவது இது வந்து 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன். 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் வந்து ரெடியூஸ் ஆகி 2 மோல் ஆஃப் கார்பன் கொடுக்குது. 2 மோல் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 2 moles ஆஃப் கார்பன் மோனாக்சைடு கேஸ் ஃபார்ம் ஆகுது. எது மூலிமா? 1 mole ஆஃப் ஆக்சிஜன் கேஸ்லேருந்து. ஸோ இது இங்கே என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா கார்பன் மோனாக்சைடு இஸ் மோர் ஸ்டேபிள் அட் ஹையர் டெம்பரேச்சர். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கார்பன் மோனாக்சைடு கேஸ் வந்து ஹைலி ஸ்டேபிள், மோர் ஸ்டேபிள் அட் ஹையர் டெம்பரேச்சர். எதனாலனா 2 moles ஆஃப் கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகுது 1 mole ஆஃப் ஆக்சிஜன்லேருந்து. ஸோ இது வந்து அப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஸ்லோப் வந்து நெகட்டிவாகவும் ΔS வந்து பாசிட்டிவாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஸ் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் generally ΔG value for the formation of metal oxide become less negative and become 0 at particular temperature. Below this temperature ΔG is negative and the oxide is stable, and above this temperature ΔG is positive. The general trend suggests that metal oxides become less stable at higher temperature and their decomposition becomes easier. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெம்பரேச்சர் வந்து கம்மியாக ΔG வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்கும். ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ΔG வேல்யூ வந்து 0வாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் பிலோவாக இருக்கும் போது ΔG வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். அந்த இடத்துல வந்து ஆக்சைடெல்லாம் ஸ்டேபிளாக இருக்கும். ΔG வேல்யூ வந்து அதே வந்து அபோவ் த டெம்பரேச்சருக்கு மேலே இருக்கும் போது ΔG வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும். அந்த இடத்துல வந்து ஆக்சிஜன்லாம் வந்து லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும். லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும் போது அது ஈஸியாக வந்து டீகம்போஸ் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, இப்போ நான் டயக்ராம் காமிக்கிறேன், உனக்கு புரியும். இப்போ பாருங்கள், இங்கே கீழெல்லாம் வந்து நெகட்டிவாக இருக்குது. ΔG வேல்யூ நெகட்டிவாக இருக்கும் போது
மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஆக்சைட்ஸ் எல்லாம் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும். அதே இங்கே பார்த்தீங்கன்னா டெல்ஜி வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும்போது ஆக்சைட்ஸ் எல்லாமே லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும். லெஸ் ஸ்டேபிளாக இருந்தால் நம்மளால் ஈஸியாக டீகம்போஸ் பண்ண முடியும். அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. below this temperature del G வந்து negative, oxides more stable. Above the temperature del G positive, oxides வந்து less stable. So easily we can decompose the oxides அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து fourth point வந்து there is a sudden change in the slope at particular temperature for some metal like MgO, HgO. This is due to the phase transmission, melting or evaporation. ஸோ அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஸ்லோப் வந்து சடனாக சேஞ்ச் ஆகும் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில். மெயினாக எந்தெந்த மெட்டல் ஆக்சைட்ஸ் பார்த்திங்கன்னா MgO, HgO. இது எதனாலனா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து MgO இருக்குது. ஸோ இந்த லைன்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகுது. ஸோ இந்த MgO வந்து இங்கேருந்து போய் சடனாக இப்படி சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ சடன் சேஞ்ச் வருது. எதனாலனா அந்த இடத்துல வந்து ஒரு மெல்ட்டிங்கோ இல்லை எவாப்ரேஷனோ பண்ணுறதுனால ஸ்லோப்பில் வந்து ஒரு சடன் சேஞ்ச் இங்கே கிடைக்கிது. அதுதான் வந்து ஃபோர்த்து பாயிண்டில் நமக்கு இங்கே சொல்லியிருப்பாங்க. There is a sudden change in the slope at particular temperature for some metals like MgO, HgO. This is due to the phase transmissions அப்படின்னு